வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு சிக்கன் சுக்கா ரெசிபி ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். பிரியாணியோட ரசம் சாதமோட ஒரு அருமையான சைட் டிஷ். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே கோழி நல்லா கழுவி ஒரு ஜல்லடை பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது கறி கட் சிக்கன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இந்த எலும்பு சாறு அந்த சிக்கன் கிரேவியில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் நான் கறி கட் யூஸ் பண்ணுறேன், போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வற்றல் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் தேவைப்படும், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி தேவைப்படும். நம்மளுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம், ஒரு பெரிய ஏலக்காய், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு தேவைப்படும். ஒரு 2 லவங்கமும் ஒரு இன்ச்சு பட்டை நான் தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா அண்ட் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கறிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அந்த கறி பேஸ்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். மிதமான தீயில் கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம், கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜாவித்ரி எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேன், பூண்டு, புதினா இலை, பாதி அளவுக்கு அந்த வெங்காயம், பாதி அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வற்றல் மிளகா, ஒரு 2 வற்றல் மிளகா, பாதி அளவுக்கு தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சிக்கினா அது குழம்புக்கு பேஸுக்கு தேவைப்படும். மீதி இருக்கிறது நான் மசாலா அரைக்க போகிறேன். இந்த மசாலாவுக்கு தான் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலா பொருட்களை நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறம் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மசாலா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து இருத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். மசாலா நல்லா வதங்கியிருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறின பிற்பாடு தான் நம்ம மிக்சியில் சேர்க்க முடியும். ஸோ நல்லா ஆறட்டும். அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம அதுலேயே நெய் சேர்த்து கோழி கறி நம்ம கூட்ட போகிறோம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் இருத்து ஒரு தட்டில் மாற்றி நல்லா பரவலாக வச்சு ஆற விட்டுட்டு போகிறேன். இந்த டிஷ் சைட் டிஷ்ஷு பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், ரைஸ், சாம்பார் சாதமோட ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோழிக்கறி அப் டு 3 to 4 days நல்லா தாங்கும். ஏன்னா நம்ம நல்லா வதக்கி செய்கிற தொட்டு நல்லா தாங்கும். மசாலாலாம் நல்லா ஆறின பிற்பாடு தான் மிக்சியில் சேர்த்து அரைக்க முடியும். இந்த மீதி இருக்க எண்ணெயில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நான் மீத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வற்றல் மிளகா, கீறி வச்சுருக்க பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதக்க போகிறேன். 2 கிராம்பும் ஒரு இன்ச்சு பட்டையும் மீத்து வச்சேன், அதுவும் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ இது கறி பேஸு. ஸோ வெங்காயம் கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கினேன். அதுக்கு பிற்பாடு நான் அதில் கோழிக்கறி சேர்த்துக்கினேன். இப்போ கோழிக்கறிக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். கோழி நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட் கூடும். ஸோ கோழி வதங்குற நேரத்துக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இதை வதக்கிட்டே இருக்கலாம். அந்நேரத்துக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஆறி இருக்குது. வதக்கி வச்சுருக்க மசாலா மிக்சிக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நான் விழுதாக அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கினேன். இந்த மசாலா பேஸ்ட் ரெடி.
கோழி நல்லா வதங்கி வந்திருக்கு. கோழியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த விழுதை எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. கோழியை வந்து அந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த விழுதுலேயே வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இந்த கோழியில் சேர்த்துக்கணும். எப்படியும் கோழி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்தே சேர்க்கணும். ஒரு 2 சின்ன டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா கரைச்சி கோழியில் சேர்த்தாச்சு. சேர்த்து நம்ம இந்த கோழியை நல்லா கலந்து இதில் மசாலாவில் வேக வைக்கணும். உப்பு சேர்த்துக்கணும், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு இந்த கோழியை நல்லா வேக விடணும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, அருமையாக வரும். பிரியாணிக்கு, ரசம் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இந்த கோழி வெந்திருக்கு, கிரேவி இருக்குது. கிரேவி மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணுறதுனா இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுக்காவாக வேணும்னா மூடி போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுக்கா ஆகிற வரைக்கும் அந்த கிரேவியை விட்டுடுங்க. நல்லா சுக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுது. இதில் அந்த மிளகு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், தூக்கலாக ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சி நம்ம சர்வ் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை தூவி நான் இது பரிமாறியிருக்கேன். பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு, ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் கூட ரொம்ப அருமையான ஒரு டிஷ். நான் இது வந்து பரிமாறியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.